எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாமாங்க. இதுக்கு நான் வச்ச பேர் என்ன தெரியுமாங்க? முருங்கை பொடி குட்டி பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு பயன்படுத்தினதோ இந்த பேபி பொட்டேட்டோஸ்ங்க. இதுக்குள்ளே நிறையா டாட்லர் பொட்டேட்டோஸும் இருந்தாங்க. அதுலேருந்து நம்ம இந்த பேபிஸை மட்டும் அப்படியே பிரித்து தனியாக எடுத்துட்டுங்க, இதை நல்லா கழுவி எடுத்துட்டு குக்கர் பேனில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டுங்க ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குலையாமல் கரெக்டான பதத்தில் கிடைக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வைக்கிறதுக்குள்ளே ஒரு பொடி அரைச்சிடலாமாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, மிளகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் நான் இன்னைக்கு சேர்த்துலங்க. உங்களுக்கு காரமாக நல்லா வேணும்னா நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்து வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்க, அதுவுமே கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நான் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் முருங்கைக்கீரைங்க, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து அந்த ப்ரெஷரும் இறங்கி ஆறிடுச்சுங்க. தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் பெருசாக அதனால 4 கட் பண்ணிக்கிட்டேன். குட்டி சைஸில் இருந்துன்னா இந்த மாதிரி நீங்கள் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக கலருக்காக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் லைட்டாக கிறிஸ்பாக ஆரம்பிக்குங்க. இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்க கொரகொரப்பான பொடி ஒன்று, இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதை அப்படியே எடுங்க, மழை சாரல் போல் மேலால் தூவி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது இந்த பொரியலுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த பொரியலுக்கு வேணாலும் இதை சேர்த்துக்கலாம். ஈவன் சுண்டலுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. இந்த பொடி அவ்வளோ நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான முருங்கை பொடி குட்டி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயாச்சுங்க. இப்போ என்னங்க அடுத்தது சாப்பிட வேண்டியதா. ஸோ கொஞ்சமாக சாம்பார், சாப்பாடு, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பொரியலையும் அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொடியை அப்படியே சாப்பாடு நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.